ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்னோட கொஞ்சம் சமையல் வேலையும், கொஞ்சம் மாடித் தோட்டமும், கொஞ்சம் கடை வேலைய தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோல. இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் பண்ணேன்னா, இந்த பிளெயின் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த காய்ங்களெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு டிஃபன் பண்ணது. அதுக்கு கூட எக்ஸ்ட்ராவா நான் இன்னைக்கு ஒரு பொருள் கூட ஆட் பண்ணேன். அது என்னன்னா, இந்த மொச்சக்கா தான். பெங்களூர் வந்த புதுசுல ஒரு அம்மா எனக்கு இந்த நூடுல்ஸ் கூட இந்த மொச்சக்கா போட்டு எனக்கு பண்ணி குடுத்துருந்தாங்க. அந்த டேஸ்ட் எனக்கு இப்போ என் மனசுல இருக்குது. சரி நம்மவும் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு, நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டா ட்ரை பண்றேன். இவ்வளோ நாள்லன்னு சொல்றத விட, இவ்வளோ வருஷத்துல, இந்த மொச்சக்கா டேஸ்ட் எனக்கு ஏன் இப்ப திடீர்னு பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொங்கல் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ஒரு என்னோட டியூஷன்லேருந்து பசங்களோட டியூஷன்லேருந்து டியூஷன் டீச்சர் கொஞ்சம் கரும்பு, இந்த மொச்சக்கா வேக வச்சது, கடலை வேக வச்சதெல்லாம் வச்சு குடுத்து விட்டுருந்தாங்க. அந்த அந்த மொச்சக்கா வேக வச்சது, இந்த கடலக்கா வேக வச்சதும், தொலியோடு வேக வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த தொலியோடு வேக வச்சிருந்தது, அத பிச்சு சாப்பிடக்கூடிய டைம் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் மொச்சக்கா தொலியோடு வேக வச்சு நான் சாப்பிடுறது. அப்போ சாப்பிடக்கூடிய டைம் எனக்கு இந்த நூடுல்ஸ் நினைவு தான் வந்துச்சு. சரி இந்த நூடுல்ஸ்ல போட்டு இந்த மொச்சக்கா போட்டு நமக்கு பண்ணி பார்க்கணும். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்னைக்கு பண்ணுனேன். அந்த டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கு கூட முட்டையும் கூட சேர்த்துருந்தேன். ஏன்னா, இந்த நூடுல்ஸ் கூட இந்த முட்டை சேர்த்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைமாவது அப்படியாவது அவங்க வயித்துக்குள்ள போகட்டுமேன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து பண்ணிட்டேன். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என்னன்னா, அந்த முளைக்கட்டின பயிறு வச்சு தான் நான் குழம்பு பண்ணேன். குழம்பு பண்ணத நான் காமிக்கல. அ அதே மாதிரி இன்னைக்கு மாடி தோட்டத்தில பாருங்க ரெயின் லில்லி எப்படி பூத்திருக்குதுன்ட்டு. ரெயின் லில்லிங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் லில்லி. மாடி மேல துணி விரிக்க போனேன். அப்பதான் பார்த்தேன் அழகா விரிஞ்சு நிக்கிறாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன்! அதோட கலரும், அதோட நிறமும் எல்லாம் சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே வீட்டு வேலையும் முடிச்சுக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடையில வந்துட்டு கடைய கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையில வந்தோனே எனக்கு அதுதான் வேலை. கடைய கிளீன் பண்ணி, வெளியிலலாம் தூத்துவாரி போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் கடையில உட்காந்து வியாபாரம் பார்க்க வேண்டிய அந்த டைம்ல சாயங்காலம் அப்படி 1, 2 பேர் தான் வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த வேலைய முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தூத்துவாரிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இலையுதிர் காலம்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால இலைங்க எல்லாம் நெறைய இப்ப தொளிய தொடங்கிட்டு இருக்கு. தொளியக்கூடிய டைம் நெறைய தொளியும். ஏன்னா கடைக்கு முன்னுக்கெல்லாம் 1, 2 மரங்கள் இருக்குது. மரங்கள்லேருந்து அந்த தொளியிற இலை ஸ் அ இலை இலைங்க எல்லாம் அப்படியே முன்னுக்கு நிக்கும். இப்ப நான் தூத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் போனாலும், அது திரும்பவும் அந்த இலைங்க வந்து தான் விழுந்து கிடக்கும். முன்னாடி போட்ட வீடியோல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, "நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்கன்னு?" நாங்க மெயினா பால் கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கூட 1, 2 காய்ங்களும் நாங்க வியாபாரம் பண்ணுவேன். இந்த முளைக்கட்டின பயிர் நீங்க பார்த்தீங்களே, கடையில வியாபாரம் ஆகலன்னா வீட்ல சமையலுக்கு தான் நான் எடுத்துட்டு வருவேன். அது வியாபாரம் ஆகலனாலும் நல்லதா இருக்கும். சரி அது போகலைன்னு சொல்லிட்டு நான் வீட்ல வந்து சமைச்சுக்குவேன். ஒரு 2, 2 கிலோ காய்கறி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேச்சுலர் பசங்கலாம் இருந்தா வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படி போடுறது தான் என் கடை. கடைய நான் காமிக்கிறேன் கொஞ்ச நாள் விட்டு. சின்னதா ஒரு கடை தான். இட வசதி இல்லாம அப்படி எல்லாத்தையும் ஒண்ணு மேல அடுக்கி வச்சு அப்படி இருக்கிறது தான். இனி நைட்டு ஒரு 7:30 மணி வரை கடையில இருக்கணும். 7:30 ஒரு 8 மணி வரை கடையில இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்ல போயிட்டு வீட்ல உள்ள வேலையும் பார்த்து, அப்படியே கொஞ்ச நேரம் பசங்க கூட இருந்துட்டு, அப்படியே நைட்டு வீடியோவும் போட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சா